அப்பா வாடால் ஊஸ்மரா பாலகா ஊஸ்மரா கடை பண்றா டேய் கடை பண்றா மூடிட்டு உட்கார் நீ சரி மூடி கழுத்து பண்ணி ஒழுங்கா கட்டு ஏய் பாலகன் அறியாத தனத்தால் தெரியாமல் பேசுகிறான். ஆமா பெரியோரை கண்டால் மரியாதை செய்யன்று அண்ணவனுக்கு அந்த மரியாதை தெரியவில்லை. நீங்கள் பெரியவர் உங்களுடைய பாதத்தை படுகிறேன். வணக்கம். அப்ப நீ வணக்கம் வைக்காம இருக்கலாம்டா. உன்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொள். எடுத்து விட்டு என்னுடைய ஆயிரங்களை 1000 இல்லை இன்று 500 தான். ஏய் பாலகா வந்து என்ன பாத முடியல வந்து என்ன பாத முடியல அங்கிருந்து அப்படியே பேசிடு வண்டி எடுத்து நாளைக்கு கூத்து கோமடிக்கு நக்கிவிட்டு போயிடுவேன். இல்லடா பின்னாடி அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நில்லு. பாதம் அடைந்து வேணுங்கிற வரத்தை வாங்கிக்கோ. யாரு நீதான். பாலகா சின்னத்திர பாலகனாக இருக்கிறாய். அந்த கோபம் போரத்து கொண்டாடும் எல்லாத்தையும் சித்திரவதை பண்றேன். இவனை பறிச்சு சாவடிங்க. ஓட்ட போட்டுருவோம்டா. போயிருங்க. ஜாக்கிரதை. ஏய் நான் என்ன சொல்றேன்? அதாவது கோபமும் வேண்டாம். அதனால அதாவது பாத்திரம் அருவக்கு தற்று என்று சொல்வார்கள். ஆணனுக்கு சொன்னால் அருவுண்டு நினைவுண்டு, ஈனனுக்கு சொன்னால் இல்லடம் பகை என்று சொல்வார்கள். அதனால நான் வந்து நான் ஏன இப்போ நீ என்ன நடக்குதுன்னு பாக்குறியா? என்ன கரகர சுத்து பாக்குறா. ஏய் பரமேஸ்வரா ஓடுற பெல்ட் மத்தலகார 2 பேரு பொட்டியார கொள்ளகார 4 பேருக்கு பெஞ்சோட ஒண்ணா கீழே தள்ளு தள்ளு. என் பாதத்தை பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? முடியாதா? இல்லை என்றால் நீ எனக்கு அடிமை. அப்பன்டா. என்னடா அப்பன்? நான் அப்பன். அப்பன் தானே? எனக்கு அப்பன் தானே? ஆமா. எங்க அண்ணன் யமகண்டாசுரன் எனக்கு அண்ணன் தானே ஆகுது. ஆமா. எங்க அண்ணன் உனக்கு உங்களுக்கு என்ன ஆகுது? பாலகன் பையன் தானே? ஆமா. பையன் தானே? ஆமா. ஏய் கோமாளி இறங்கி கீழே வா. என்ன உங்களை பறிச்சு சாவடிங்க சாமி. அந்த வேல்ல குத்தி வாடா இறங்குடா. சாம்பிரதான குப்பி மத்தாலக்காரன சப்பி இறங்குடா கீழே. வாய் ஆண் திறந்துட்டு இறங்குடா. இறங்கு. காலி சிலிக்கி இறங்கு 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 இறங்குடா இறங்க படா இறங்கு இறங்கு படா இறங்கு இறங்கு வாங்க வா. எப்ப சாவான்னு போயிடலாங்க. என் பாதத்தை ஏன் பணிய மாட்டேங்கிறான்? யாருங்க? என் பாதத்துல விழுந்து கும்பிட சொல்லு சாமி. அவரு படினா அவரு கேளு சாமி. என்ன ஏன் சாமி பிடிச்சி நாக்குறேன்? என் கூட வந்தே இல்லையா? அந்த சேர்ல உட்காந்தீங்கன்னா சேர் உடஞ்சு கீழே விழுற மாதிரி நான் பண்ணிடுவேன். கைலிக்கிறீங்க. நான் தீர்த்தம் வாங்கக்கூடிய சிவபெருமான் அல்லவா? அதனாலே நீ யார் வந்தாலும் சரி உனக்கு வர வேண்டும் என்றால் பத்தா அட என்ன வேண்டும் யாது வேண்டும்
ஓடி வந்து கீழே விழுவணும். அப்படியே கடா மகனே பாதம் பண்ண முடியுமா முடியாதா? படிக்கிறேன் அப்பா. பண்ணிக்கிறாயா? நீ பண்ணிட்டு உன்னை விட்டுருவனா? ஏய் வாடாங்க கொலகாரனா ஒரு நெருப்பிட்டு இருந்தா கூட ஒரே ஒரு குச்சி இருந்தா போதும். உன் ஜோப் எடுக்கிற போன் எடுத்து கீழே டம்மி இருந்த கீழே போடு. எப்படி வேலை செய்தா? வாங்க மத்தாளுக்கு அன்னைக்கு எல்லாம் சொல்லு பாலம். நான் தான் பாவம். அதனால தமிழ் கூப்பிடுங்க பாலம். ஏய் தமிழ் வாடாங்க. கிடு 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 கிடுன்னு ஓடி அந்த கோமாளி மாதிரி விழுவோம். அதனால 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்து இருந்தீங்க. அதனால கைலகிரி வந்துட்டோம். கைலகிரி முடிச்சிட்டோமா இல்லையா? முடிச்சிட்டோமா இல்லையா? அடுத்து எங்க போகணும்? அடுத்து சுடுகாட்டுக்கு எங்கடா போகணும்? கோட்டை கடைக்கு தான் போகணும். போதானே இறங்கி போச்சு போலாங்களா? நான் குடிக்க மாட்டேன். தாயோலி பையனை குடிக்க மாட்டியா? மூந்தம் பாப்பேன். குடிகார சேர்த்தா கூட இறங்க போக மாட்டேன். சிறிது நீ சொல்ல மாட்டேன். ஆமாங்க ஆமாங்க. ஆணு திறந்துட்டு புடுற சாப்பிட எப்படி நீங்க வந்து குடிக்கார ஜாவுக்கு போவ? நீயே புள்ள போதை போட்டு படுத்துக்கிறீங்க. நீ தெளிவா இருந்தா தான் குடிக்கார ஜாவுக்கு போவ. அதனால ஏய் ஏய் ஆரியவன் ஆதிர முண்டை. அதனால சிவபெருமானுக்கு சிறைப்படுத்தி விட்டோம். நான் அது யாருக்கு அடிமை? யாருங்க? எனக்கு அடிமை. யாரு? சிவபெருமான். அப்படியா? ஆமாடா. இன்னும் யார் இருக்கிறாங்க? கொள்ளக்காரர் பொட்டிக்காரர். ஏய் வாய் பகவானே இறங்கி வாங்க. வாங்க பகவானே என் பாதத்தை பண்ணி முடியுமா முடியாதா? ஐயோ உங்க பார்த்த நான் பணியத்துக்கு தான் வந்திருக்கிறேன். அதே சாமி. அதனால பணிஞ்சிட்டு இல்ல பணிஞ்சிட்டேங்க. ஓடி போய் சிறல் நீயே போய் படுத்துக்கோ. ஓடு. குரல் ஊத நான் அடிச்சு போடுவேன். போய் படுத்துக்கோ போ. பொட்டிக்காரங்கறா மத்தாலக்காரங்கறா. ஏய் சந்திர பகவானே. ஏய் சூர்யா. அவங்க உங்க பார்த்த பணிஞ்சிட்டேங்க. ஏய் குபேரா. அந்த பையன் பார்த்து குபேரங்க. டேய் குபேரா வேண்டா. இந்த பையன் அந்த பையன் அவன் வந்து சனேஸ்வரன். அதனால அவன் வந்து சொக்கர்னா. ஏய் அனைவரும் பாதத்தை பண்ணி விட்டார்கள். மீதம் இருக்கிறது யாரு? ஏய் அவரு பிரம்மதேவனே பாதத்தை பண்ணிட்டான். ஆமா ஒரே வர்த்தனா இருக்கான். யாரு? கருவாயா நானா அவன் யாரு? இந்த அகிலவல்லாம பண்ணி சட்டறே. கோயிந்தா 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 போறா. கோயிந்தா போறா. கோயிந்தா கோயிந்தா அவன் வர்த்தனா இருக்கான். நல்ல நல்ல மனுஷனால செல்ல வரீங்க. செல்ல ஒண்ணும் வரல. கோபால கண்ணை சிறைப்படுத்தி அவனே என் பாதத்தை விட மாதிரி செய்யணும். புறப்படுறா. எங்கடா போறோம்? எங்க போறோம்? எங்க போலாம்? சாவலாம். சாவலாம். என்ன மயிருக்கு என்ன சாவ சொல்றேன்? புறப்படு. சங்கத்து பாறைய போக வேண்டும். அங்க போய் அவனே சிறைப்பிடிக்க வேணும். ஓடுறா. ஏய் இறங்கி வராங்க கீழே. ஏங்க வாங்க. நாம தேவரெல்லாம் சிறைப்பிடிச்சோம். என் உடம்புல ஒரே கண்ணட. வாங்க. அதனால 2 பேரும் சீக்கிரம் மண்டி போடுங்க. மண்டியா? மண்டி போட்டு கீழே உட்கார சொல்றேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பிஇ பண்ணணுமா? பைத்தியக்கார எடுத்து வாடா. என்னது? கல்லு, சாராயம், பீரு, பிராந்தி, விஸ்கி, ரம்மு. ஏண்டா நீ குடுக்குற 750 ரூபாய் சம்பளத்துக்கு 8 வாரம் ஓதிப்பியா? ஆமாடா. இன்னைக்கு 750 வருதாடா முதல்ல. அதே சந்தேகம் தான். அதனால போய் எடுத்து வாடா. கோட்டை எடுத்து வா. நம்ம பையில ஒரு கோட்டை வச்சுக்கிறீங்களா? அதை தான் ஓடு. ஓடு ஓடு. இந்தா கோட்டரு. கல்லுங்க. இது கல்லு. ஆமா. எப்ப இறக்கணுது? ஓய் எப்ப இறக்கணுது? நைட்டு. நைட் தான். யார் யார் இறக்குனீங்க? ஆத்தாதர போதை இறங்கி போயிடும். விடு. யார் யார்? நானே பண்ணாடியும். எப்படி இறக்குனீங்க? இறக்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா வெயில்ல ஏறி இறங்குறதுக்கு? இல்ல ஆமா ரொம்ப கஷ்டம் தான். வேர்வையான வேர்வை. வேர்வை குடுறா குடிக்கிறா. அப்ப நில்றா. கடைக்காரனே வந்து மிரட்டியா? எத்தனை பேர் குடிக்கணும்? கடைக்காரன் மிரட்டியா? கல்லு சாராயத்தை நானு குடிக்க போறேனே. நானு குடிக்க போறேனே. கண்ட கண்ட தேவரெல்லாம் அடிக்க போறேனே. நானும் அடிக்க போறேனே.
டேய். ஏய் வாடா எஜமான். சரி தமிழ். நீ வாடாங்க. தமிழ் வாடா. டேய் நீ வாடா டேய். ஏய் சாமி. கல்லு. சாராயம். ஏய் நீ வா. ஏய் நீ வா. ஏய் நீ வா. இறங்கி குடிகார தாயாளி நீ குடிக்க மாட்டியா? என்னடா மரியாதையே குறையுது. வா படாரு. வந்துட்டே. நீ குடி. ஏங்க எனக்கு ஏதாவது கிட்டங்க. டேய் நீ குடி. ஏய் எனக்கு பித்தோடங்க. நீ குடிடா. நான் குடிக்கிறது இல்லைங்க அவளை விட்டுட்டேன். ஏன் குடிக்கிறது இல்ல? டேய் இந்தா நீ பரவாயில்ல குடி. சாமி எனக்கு பித்தோடங்க. எனக்கு ஒரு டம்ளர் குடிச்சா உங்க வாய் உங்க அம்மான்னு பேசி விடுவோம். பேசினாலும் பரவாயில்ல. சாமி அப்புறம் அது கதையே வேற மாதிரி மாறி போயிருங்க. மனசன் என்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்ல நாளைக்கு இருக்கிறவன் இல்ல. ஆமா. அதனால குடி. அவங்க எல்லாம் இல்லாத போறாங்க. குடிடா படார்னு குடிடா. சாமி எனக்கு பாரு அண்ணா சொல்லு நான் பெருமா குடிக்காரங்க பயங்கரமான மோசமான ஆளு. ஐயோ என்ன போய் சொல்றது. பெருமா குடிக்காரர் இருந்தாலும் சிவன் குடிக்காரர் இருந்தாலும் சரி குடிதான் ஆகணும். டேய் உன்னை கூப்பிட்டு மாட்டேன் எட்டான போது வா முன்னாடி. ரைட். சாமி இப்ப குடிச்சா தான் வணங்குறீங்களா? குடிடா. என்னடா வெறும் பிய்யனாத்தமான இருக்காரு. டேய் இப்பதான் என் தலைக்கு நான் அரப்புண்டா 6 உருண்டை போட்டு குடிச்சிட்டேன். வா 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 கிட்ட வா. குடி குடி குடிடா படாரு. ஏய் கரண மேல விழுந்துச்சுனா அவ்வளவுதான். குடி நல்லா குடி. வாங்க வாங்க பக்கத்துல வாங்க. டேய் கோமாளி பேசு வாய் திறந்து பேசு. பாமாயி ஆடா நீ வாடாங்க. ஆடா நல்லா அப்படி கத்து ஆ போடாதீங்க. ஆடா. டேய் ஏடா என்ன பார்த்து பயந்துரு ஓடுற. பயந்தாங்க கொஞ்சம். டேய் ஏய் டம்ளர் ஒன்று கொடுத்துருல. ஆமா. அது கொண்டா. அண்ணா மயிருக்கு. டேய் ஐயோ டேய் 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 நான் கொஞ்சமா தானே நான் குடிச்சிட்டேன்டா. அரணியே. டேய் ஏய் அரணியே. டேய் நான் குடிக்கவே இல்லடா. டேய் நீ குடிச்சா என்ன குடிக்கலாம் என்ன மயிருக்கு அரணியே. சத்தியமா குடிக்கல. என் கூட இன்னொருத்த குடிக்கிட்டு வந்தானே. டேய் கருவாயா. ஏய் வாடா. ஆடு சொல்றா உங்களுக்கு வரா வரா. அரணியே. அரணியே. தம்பி 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 ஏன் தம்பி? ஆமா எனக்கு தம்பியே கிடையாது. இருக்கிறானே. ஐயோ சப்ப இதான் போனா நல்லா இருக்கா. நானா ஆமா. எங்க போணும்? கல்லு தரையத்தை குடிச்சிடும். குடிச்சிட்டோம். எங்க போனோம்? எங்க எப்படி குடிச்சோம்? எப்படி குடிச்சோம்? எதுல குடிச்சோம்? குழாயில வாயில வாயில குடிச்சிட்டோம். புறப்படு. டேய் பரப்பட போலாம். அதனால சங்கு தோவரை எங்க சங்கு தோவரை சத்தமா சொல்லு. சங்கு தோவரை கண்டாவளி பையன் ஊதிட்டான்டா சங்கு. அவனே வரானா? அவனுக்கு அந்த சங்கு ஊதுறதா ஊதுறதா. அதுபடி அந்த சமயத்துல இந்த உலகத்தில் உள்ள கடவுளாகப்பட்ட மாயவர் எம்பெருமான் சமயத்தில் அவனால் வட்டக்கதை அவரால்
பாவங்க இந்த மக்களை பாக்குறதுக்கு எனக்கு பாவமா இருக்கு. ஏன்டா 500 சம்பளத்துக்கு என்னமோ உழைக்கிறீங்க. என் கருடால் வாகனா சாமி இதுதான் வேணாங்கிறது. ஏப்பா அந்த உடனே திருட்டு படம் கட்டுறீங்க. என் கருட வாகனம் என்றால் என் வாகனம். அப்படி அப்படி என் வாகனம் நலந்தாரு. எனக்கு எது குறைங்க. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. இப்படியா? ஆமாங்க. நல்லா இருந்தா நல்லா சந்தோஷம் தானப்பா. ஆமாங்க. இருந்த போதிலும் பதிலும் நமது நாட்டுக்கு நாடு மகாநாடு அறுவையும் பெருமையும் திறந்த அழகுதிர முன்னாடி வந்தோரை வாழ வைக்கும் நமது நீர்வளம், நிறைவளம், படைபலம், பயிர் வளம், நீர்த்தாந்த புண்ணிய பூமி நமது புண்ணிய பூமியாக விளங்க வரக்கூடிய சரி என்ன ஊருது? 2 வருஷமா வந்து ஆடி இருக்கிற உனக்கு ஊர் பேர் தெரியாதா? வண்டியில படுத்து தூக்கிட்டு பகர் கண்ட்ரி. டேய் எனக்கு தெரியும், நீ சொல்லு மயிரை சுட்டு சொல்லு. தெரிஞ்சு எது கேக்குற நீ? நமது பூலோகத்தில் காடு இருந்தால் நம்மளை போல் ஒரு நாடக இருக்கு. பெற்று வீட்டுக்கு பிள்ளை சென்று விட்டால் எப்பேர் உண்ட பிரச்சனையோ அந்த தன்மை போலவே சரி நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய விஜயாண்ட கோடன் பிரம்மாண்ட நாயகன் சாமி மேல எழுதி இருக்கிறத பார்த்து பார்த்து படிக்கிறேன். அப்படித்தானே? மகாமணியை பிடித்தாங்க. நமது நல்ல உள்ளமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு மனதாக நின்று இவ்விடத்திலே நமக்காக வேண்டி சிறப்பு வாய்ந்த ஒரு நாடகம் நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த இடத்துல அடுக்கு பாறையை சேர்ந்த மணிவாத்தியார் அவன் நம்ம இங்க கூத்தாடுறோம்னா அதற்கு உறுதியான ஒரு காரணம்னா நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய யாரு பச்சை தங்கம் அருமையான பச்சை தங்கம். சுடர் விளக்கு நன்றாக இருந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் தேவையா? தேவை. தூண்டுகோல் இருந்தால்தான் அந்த சுடர் விளக்கு மிகவும் பிரகாசமாக இருக்குமா? அதை போலவே கோடுக்கு மீம பொறுமையில் வருகிற ஆசிரியமார்களே குடுப்பிலே நமது பழனிசாமி கவுண்டர் அவர்தான் போன வருஷம் அறிமுகம் செஞ்சார். கண்டிப்பா கண்டிப்பா. போன வருஷம் என்ன கூத்தாடினா? போன வருஷங்களா? போன வருஷம் துளசி பிறப்பு. துளசி பிறப்பு. இந்த வருஷம் 2ஆம் வருடமாக வெற்றி இடை போட்டு இவ்விடத்திலே நாம் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சத்தியபுராண சிவபுராணத்தில் ஒரு பகுதியாகப்பட்ட வக்கர கேளுவதி. ஏமா அந்த அக்காவுக்கு என்ன மேற்மா ஓடி போடு 25 ரூபா. நமது வக்கர கேதுவதி இல்லை என்றால் இறையண்டா சூரன் சங்காரம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மட்டும் கிடையாதுங்க, வரப்போற எல்லா வேலைத்துக்குமே நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆயுர் தம்பியாக விளங்கி வரக்கூடிய நமது சரவணன் அவர்கள் அவர்படிக்காக இல்லை என்று சொல்ல 10 ரூபாயும் எல்லா வேலைத்துக்குமே எல்லாத்துக்குமே. அப்ப நான் அப்பதான் நான் சொல்றேன்ல, அப்ப நான் சொல்ல மாட்டேன். சரி விட்டுரு, உங்களுக்கு கொடுத்த நீ தான் சொல்லணும். அவர்படிக்காக 10 ரூபாயும் தலைவர் உங்க பேரு
இதோ விக்னேஷ் அவர்களும் கண்ணன் குமார் அவர்களும் அவருடைய என்ன சொல்ல அவருடைய 10 ரூபாயும் ஆண்டவன் கிருபையினால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு சுகசேமத்தோடு வாழ வேண்டும். கேள்றா சோப்ல எடுத்து போட்டுக்கிட்டான் நமக்கே பாடுறா இறங்கி வா. அது வேற ஒரு காரணம் இல்ல நீ எடுத்து சிவன் சொத்து குலநாசம். ஆமா சுத்தி சுத்தி வருவியா குத்துவியா இல்ல நீயே இதே மாதிரி பாக்குறியா? இருந்த பதிலும் இந்நாடகத்திலே இந்நேர வேலையிலே நான் எதுக்குடா வந்த? நீ கூத்தாடி எப்படி சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கிற? சங்கிலே அடிச்சு சங்கல் அடிக்கூடாது சொல்லு. நாங்க அத்தனையுமா நான் யார்? இந்த அகிலத்திற்கே தெரியும். நான் தான் கண்ணன். சரி சரி எப்படி நீங்க வந்து என் கதையே சொல்லிட்டு இருக்க முடியாது, பொழுது வெடிச்சிடும். அதனால என் பொண்டாட்டி இருக்கிறான். பொண்டாட்டி வீட்டுல விட்டு வரலையா? சரிட்டா வந்துட்டேன். இதுல வந்து அஜித் ஒரு இடத்துல சந்தோஷம் வந்துடும் இப்படின்னு சொல்லிட்டா இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இருந்தாலும் என் மனைவியார் நான் மலை தரிசனரே.
என் பொண்டாட்டி லட்சுமி இப்ப சபைக்கு வரா. கண்ணுல பாக்கலாம் ஆசையா இருக்கு. ஒரு குஞ்சான குஞ்சு கூட இல்லையே. எல்லா குஞ்சும் தொங்கிருச்சு. தொங்கிருச்சா? நான் 2 குஞ்சு உனக்கு 3 குஞ்சு. இத பெருமதி பிடிக்க முடியாது குஞ்சு. ஊருக்கு போறவங்க நம்ம அறிவு பண்ணாங்களே. யாரு? பள்ளச்சாமி கவுண்டங்க. இங்க வெட்டிலக்கா அவங்க 26 கோடி சேர்த்து கணக்கு இருக்கா சொத்து ரூபாய் 200 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கத்து பேச 1 கோடி ரூபாய்க்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாமா.